வெல்கம் டு ஆத்மா. இந்த உலகில் பணம் படைத்தவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை குணம் படைத்தவர்களுக்கு கிடைப்பதில்லை. பணம் வைத்திருப்பவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுகிறார்கள், பணமற்றவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள். பணம் சில நேரங்களில் மனிதர்களை கொலை செய்ய தூண்டும் அளவிற்கு ஒரு போதையாகவே மாறுகிறது. இங்கு பல எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் புது வாழ்க்கையை தொடங்கும் கௌர் தனது மாமியார் ரமாபாய் தனக்கு இன்னொரு தாயாக இருப்பாள் என்று எதிர்பார்த்தது பொய்த்து போனது. ரமாபாய் அவளை மகளாக பார்க்கவில்லை. கௌரின் குணத்தை பார்க்காமல் பணத்தை மட்டுமே பார்க்கும் ராட்சசியானாள் ரமாபாய். விளைவு, கௌரின் உயிர் பலியாக்கப்பட்டது. இவர்களின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். ஐயோ, நாக போதோ தெரியலையே. ஆமாண்டி, பேய் தாண்டி. அம்மா, பேய்தம்மா. நான் மட்டும் அதைத்தானே சொன்னேன், நம்ப மாட்டேன் நீயே. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. மறுபடியும் நானா? நீங்களே பயந்தா எப்படிங்க? அதானே, உன் கூட குடும்பம் நடத்திட்டு அந்த பேய நடான்னு பாத்துறேன். போ. கடவுளே காப்பாத்து. இருடி, அத போறல்ல. பேசுங்க. இரு. பேய் வேற அழுதுகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணா என்ன பண்ணுமோ? காப்பாத்து ஆண்டவா. பேய், நான் பேய் இல்ல, உங்க வேலைக்காரி விஜி. அடச்சி கழுத, எந்திரி. அங்க ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? மனசு கேட்கலாமா? பாவமா அந்த கௌரு நல்ல பொண்ணு, அல்ப வயசுல போயிடுச்சு. இன்னைக்கு காத்துல போட்டோ வேற உடஞ்சு போச்சா, அழுவாச்சா வந்துச்சு. உள்ள அழுதா உங்களுக்கு தொந்தரவா இருக்குமேனு தான் இப்படி காத்தாட வெளியே வந்து உட்கார்ந்து அழுத. ஏமா விஜி, கவுர் மேல காட்டுற பரிதாபத்தை என் மேலயும் கொஞ்சம் காட்டுமா? இனிமே இப்படி பண்ணாத, கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரியா? மாப்பிள, அவகிட்ட போய் கஞ்சிக்கிட்டு வாங்க மாப்பிள. வரது, போ. ஏய், வாடி உள்ள. ஐயோ, ஐயோ, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இப்படி ஆயிடுச்சே. ரொம்ப வலிக்குதா ஆண்டி? வலிக்காமையா இருக்கும், மரண அவஸ்தையா இருக்கு. ஐயோ, எனக்கும் அப்படிதானே வலிச்சிருக்கும். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? நானா? நான் ஒண்ணு சொல்லலையே. இல்ல, இப்ப நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆண்டி, உங்களுக்கு கால்ல மட்டும்தான் அடிபட்டுச்சா இல்ல மண்டையிலயும் அடிபட்டுச்சா? கரெக்டா சொல்லுங்க ஆண்டி. இல்ல இல்ல, கால்ல மட்டும்தான் அடிபட்டுச்சு. நீ தைலம் தடவு. ஹேய், இந்த மோதிரம் எப்படி? இந்த மோதிரம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? தெரியும். அப்படியா? யாருது ஆண்டி? இது என் மருமக கௌரோடது. நல்லா பாருங்க, நான் உங்க மருமகதான்.
இருக்க? சோட்டு, டேய் சோட்டு, டேய் எங்கடா இருக்க? டேய் பேய் கத்துதுடா. டேய் சோட்டு, உள்ளதா இருக்கியா? டேய் சோட்டு, தோறடா டேய், தோற. ஐயோ பயமா இருக்கே, யாராவது இருக்கீங்களா? டேய் தோறடா. தோற முடியாது. டேய் நேரங்கிட்ட நேரத்துல என்னடா தோறடா கதவை. ஒழுங்கா போயிடு. வந்தானா அழிச்சிடும். எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். டேய் பிரசாந்த், எங்கடா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க ஏதோ பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாடா. சரிடா வந்துரு. என்ன பாக்குற? வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்காலே அடிச்சு கொன்னீங்கல்ல. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன மன்னிச்சிடு. நான் தெரிஞ்சே கொல்ல போறேன். வேண்டாம், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. சரி விட்டுரு. நான் மறுபடியும் எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உன் புள்ள கூட சேர்ந்து வாழ முடியுமா? முடியாதுல்ல. என்னாலும் உன்னை கொல்லாம விட முடியாது. அம்மா, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு இன்னும் என்னால நம்ப முடியல. நீங்க எவ்வளவு தைரியமானவங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த அமானுஷ்ய சக்தியாலதான் நீ இறந்திருக்கன்னு நான் நம்புறேன். என்னோட நம்பிக்கை உண்மையா பொய்யான்னு நீதான் எனக்கு புரிய வைக்கணும். இப்போ உனக்கு விளக்கேத்த போறேன். 30 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா கெட்ட சக்தி இந்த வீட்ல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்குவேன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. அம்மா, என் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதாம்மா என்ன காப்பாத்தணும்.
பிரசாந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன மறந்துடுவியா? ஹேய், சொத்து கையை விட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் அந்த கல்யாணமே. அதுக்கப்புறம் பிரசாந்த் கதையை முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓகே. ஏய் சீப் ஃபெல்லோ, என்ன விட பயங்கரமா பிளான் போடுற. சூப்பர். இவ்ளோ அசிங்க பிடிச்சவளா இருக்காளே, என் தம்பியே இவ்ளோ மோசமா இருக்கானே. சரி, இது அவர்கிட்ட சொல்லுவோம். என்னங்க, உடனே வாங்க, அங்க அநியாயம் நடக்குது. என்னடி சொல்ற? நீ இங்க இருக்கும்போது வேற எங்கடி அநியாயம் நடக்கும்? ஐயோ, கிரண் ரூம்குள்ள சோட்டு கூட அவ என்ன பண்ற தெரியுமா? ஏய், என்னடி உளர்ற? ஐயோ, கிரண் என் தங்கச்சிரி. நான் உளறேனா உண்மை சொல்றேனா நீங்களே வந்து பாருங்க. வாங்க, போய் பாருங்க உங்க தங்கச்சியோட லட்சணத்தை. என்னமோ சொன்ன, யாரும் இல்ல பாத்தியா? இல்லங்க, நான் பார்த்தேன். இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கங்க. ஏய், என் தங்கச்சியை பத்தி அநியாயமா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ, நான் போய் சொல்லலைங்க, சத்தியமா பார்த்தேங்க. ஏய், அண்ணா, என்னண்ணா ஏ ரூமுக்கு வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. அது ஒண்ணு இல்லம்மா. நீங்க சும்மா இருங்க. இவ்ளோ நேரம் நீ ரூம்ல தானே இருந்த, திடீர்னு எங்க போன? நானா? அத்தை போனது மனசு சரியில்லை, கோயிலுக்கு போனேன். அப்படியே கோயிலுக்கு வெளியில இருந்துட்டே சாமி கும்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். ஏன் நீ என்னாச்சு? இல்ல, அது வந்து நீ போமா, நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். சனா. அண்ணா, என்னம்மா? பிரசாந்த பார்த்தேன், கீழே இல்ல, வெளியில எங்கேயும் போயிருக்காரா? இல்ல, அண்ணன் மொட்டை மாடியில தான் இருக்காரு. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். சொத்துக்கள் கையை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பிரசாத்தின் கதையை முடித்துவிட்டு சோட்டுவுடன் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கலாம் என்று நினைக்கும் கிரணின் சதிவேலை சனாவிற்கு தெரிந்து விடுகிறது. தன் அண்ணன் பிரசாத்தின் நிலைமையை நினைத்து சனா கவலை கொள்கிறாள். ஆனால் இது கிரணின் உடலில் இருக்கும் கௌரின் திருவிளையாடல் என்பது சனாவிற்கு எப்போது தெரிய வரும்? சந்தேகம் என்னும் பேய் ஒருவரை பிடித்துக் கொண்டால் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம். சந்தேகம், இது மனிதனின் ஆழ்மனதில் பதிந்த ஒரு மனநோய். இது மனதை தடுமாறச் செய்யும், குழப்பத்தை விளைவிக்கும். அந்த குழப்பத்தில் நாம் எடுக்கும் எந்த முடிவும் சரியான முடிவாக இருப்பதில்லை. இங்கு சனாவின் சந்தேகமும் குழப்பமும் எதுவரை நீடிக்கப் போகிறதோ? ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் என்னவோ இவர்கள்தான். ஆனால் முடிவு, வாருங்கள் பார்க்கலாம். இவளுக்கு இன்னும் குழப்பம் தீரலையோ? சனா, நீ ஏன் இப்படி தரையை தேய்ச்சிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம இருங்க. ஓகே, எனக்கு என்ன, போ, கேரி ஆன். சொத்து கையை விட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் அந்த கல்யாணமே. அதுக்கப்புறம் பிரசாந்த் கதையை முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓகே. கிரண், கிரண் வேண்டாம், வேண்டாம் கிரண், வேண்டாம் ப்ளீஸ், ப்ளீஸ். மாட்டேன்டா
எதுக்கு இவ இப்படி ஓடுறா? ஆடி தள்ளுபடி கூட இல்லையே. சரி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. உனக்கு அவங்க அம்மானா எனக்கு ஆண்டி. பிரசாந்தனா, உனக்கு ஒன்னும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மாடியில இருந்து ஓடி வர? முகமெல்லாம் வெறுத்திருக்கு. என்னாச்சு? உன்னை தேடி மொட்டை மாடிக்கு வந்தல, அதான். ஆண்டி போனதுல இருந்தே சனானி ஒரு மாதிரி ஆயிட்டாங்கல்ல பிரசாந்த். ஆமா கிரண், அம்மானா இவளுக்கு உயிர். அதான். சனா வா 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 போலாம். அம்மா போன இடத்துக்கு கூடிய சீக்கிரம் மகளையும் அனுப்புறேன். சனா, உங்க அம்மா டெத்துக்கு பிறகு நீ நார்மலாவே இல்ல. கண்டது யோசிச்சு மனசு குழப்பிக்காத. உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹைப்பர் டென்ஷன் ஆரோக்கியத்துக்கு முதல் எதிரி. இல்லங்க, இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு, அதுவும் கிரண் கிட்ட. நான் கன்ஃபார்மா சொல்லுவேங்க. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பிரச்சனையே நீ இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறதா. முதல்ல இப்படி கண்ணா பின்னான்னு யோசிக்கிறத நிறுத்து. உன் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். என்னங்க, நான் இப்ப நிரூபிக்கிறேன் பாருங்க. நீங்க பூஜை ரூமுக்கு வாங்க, நான் கிரணை கூட்டிட்டு வரேன். என்ன இவ விடவே மாட்டேங்கிறா? சரி, என்னதான் பண்றான்னு போய் பார்க்கலாம். இப்ப எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பத்த வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அது புரட்டாசி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விசேஷம் இல்லையா? வீட்டுக்கு வரப்போற மருமக விளக்கேத்துனா வீட்டை பிடிச்ச பீடையெல்லாம் ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க. நீதானே இந்த வீட்டு மகாலட்சுமி? அதான். இந்தம்மா, நீ போய் விளக்கேத்து. என்ன கிரண், ஏன் தயங்குற? போ. உன்னால போக முடியாதா? விளக்கேத்த முடியாதா? அப்போ நீ அதுக்கு இல்ல அண்ணே, சாவு விழுந்த வீட்ல 30 நாளைக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நாங்க தான் ரத்த சொந்தம், அதனாலதான் நாங்க இங்க நிக்கிறோம். உனக்கு பிரச்சனை இல்ல, நீ ஏத்தலாம். அம்மா துர்கா தேவி, நான் உனக்கு செய்யாத பூஜையே இல்ல. என் வாழ்க்கை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட இந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக தான் நீ அப்படி பண்ணனு நான் நினைச்சுக்கிட்டேன். அது உண்மைதான். இந்த சிக்கல்ல இருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் நான் இந்த விளக்கேத்தி போறேன்.
ஹனி, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப இல்ல, இனிமே இந்த வீட்ல இருக்கிற எல்லா பீடையும் போயிடும். போக வெப்பன். தனக்கான நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு கடவுள் கூட துணையாக இருப்பார் என்பது கௌரின் விஷயத்தில் உறுதியானது. கடவுளின் கருணையால் கிரணின் உடலில் இருக்கும் கௌரின் ஆத்மா பூஜை அறையில் விளக்கேற்ற சனாவிற்கு குழப்பம் அதிகமாகிக் கொண்டே போனது. சனாவின் குழப்பம் தீர்க்கப்படுமா? கொல்ல துணிந்த ஆத்மா உடனே கொன்றுவிட்டால் வெறும் மரணம் மட்டுமே நிகழும். ஒரு மரணம் மற்றவர்களுக்கு பாடம் அல்லவா? அடுத்தது என்ன நடக்கப் போகிறது? ஆத்மாக்கள் ஒருபோதும் உறங்குவதே இல்லை. தன் மரணத்திற்கான நீதி கிடைக்கும் வரை அலைந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். எச்சரிக்கை விடுத்ததென்னவோ கிரண் தான். ஆனால் அது கிரண் இல்லை, கௌர் என்று தஸ்தகிற்கு தெரிய வாய்ப்பும் இல்லை. இறுதி முடிவு என்னவாக இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். தேவையில்லாம என் தங்கச்சி சந்தேகப்பட்டேன். இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? இனிமேலாவது நிம்மதியாயிரு. ஏய் விஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். நீங்க எதை கேக்குறீங்கன்னு சொன்னாதானே தெரியுமா தெரியாதான்னு சொல்ல முடியும். நம்ம வீட்ல பேய் இருக்கு. உங்க வீட்டுக்கார் சொன்னாரா? அவர் ஏதாவது காமெடி பண்ணுவாரு, அத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு. நான் சொல்றது உண்மைதாண்டி. இந்த வீட்ல கௌர் இருக்கா. இருக்கான்னு சொல்லாதீங்க, இருந்தாங்கன்னு சொல்லுங்க. பாலா போன சாவு அந்த நல்ல மகராசிக்கா இவ்வளவு சீக்கிரம் வரணும்? கொலை பண்றவங்க கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. பாவம் மகராசி போய் சேர்ந்துட்டாங்க. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? செத்து போன கௌரு தான் இந்த வீட்ல பேயா நடமாடிட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது நெசந்தானா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? கிரண் உடம்புல கௌரு இருக்கிறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். அத சொன்ன இந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நம்புவேனதான் நான் உன்கிட்ட சொன்னேன். நீயும் நம்ப மாட்டேங்கிற. அம்மாவை கொன்ன மாதிரி இந்த பேய் அடுத்தது யார கொல்ல போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா, நீங்க இங்கே இருங்க. நீங்க சொல்ற நிஜம்தானா? நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். விஜி, என்ன விஜி? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சும்மா நீ வரமாட்டியே. அது வந்துமா, அந்த சனாமா இல்லம்மா, சனாமா அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுமா. எப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்க உடம்புல கௌராவி இருக்கான். அப்படியே சொன்னாங்க? ஆமாமா, அத கேட்டு அழுகிறதா சிரிக்கிறதான்னு எனக்கே தெரியலம்மா. பின்ன என்னம்மா, இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னுட்டு. கிரணை பார்க்கச் சென்று அந்த செல்போனில் கௌரின் முகத்தை பார்த்ததும் விஜிக்கு உயிர் பயம் தொற்றிக்கொண்டது. கௌரின் ஆத்மா கிரணின் உடலில் ஆதிக்கம் செலுத்தி ஆட்சி செய்வது எதுவரை? விஜி ஒரு அப்பாவி. அதனால் அவளுக்கு எச்சரிக்கை மணி மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பாவிகளுக்கு அப்படி அல்ல. என்ன நடக்கப் போகிறது?